அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று நாம் கொழும்பு பெரிய பள்ளி வாசலிலே இருந்து நான் பெரிய பள்ளியுடைய ஹத்தீப் அஹ்மத் மஹதரி நாம் தற்பொழுது இந்த கொழும்பு பெரிய பள்ளி வாசலிலே பள்ளியுடைய கீழ்மாடியிலே, அதாவது கீழ்ப்பகுதியிலே அடங்கி இருக்கக்கூடிய பஹாஉத்தீன் பாக்கூஸ் கரவான் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சம்பந்தமாக இவர்கள் யார், ஏன் இவர்கள் இந்த பள்ளியிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும், இவர்களுடைய வரலாறுகள் என்ன என்பது சம்பந்தமாக ஒரு சிறிய குறிப்பாக, அது மக்கள் தெரிந்து கொள்வதற்காக ஒரு சிறிய குறிப்பாக உங்களுடன் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் எடுத்துக்கொண்டால், இஸ்லாமிய வரலாற்றிலே மக்களை பொதுவாக இரண்டு பகுதிகளாக பார்க்கலாம். ஒன்று சாதாரண மக்கள், இன்னும் ஒன்று முத்தகீன்களான சாலிஹீன்களாக இறைநேசர்கள். இந்த நாட்டுடைய விசேஷமாக சொல்வதாக இருந்தால், இஸ்லாமியர்களுடைய பாரம்பரியத்துடைய அடையாளம் அந்த இறைநேசர்கள் இருக்கக்கூடிய இடங்கள். அதை பாதுகாப்பது நம்முடைய கடமை என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பஹாஉத்தீன் பாக்கூஸ் கரவான் வலியுல்லா அவர்கள் வரலாற்றிலே நாம் தேடி பார்த்தால் கிட்டத்தட்ட அவர்கள் வஃபாத்தாகி இன்று 169 வருடங்களை அடைந்திருக்கிறது. இந்த வருடத்துடன் 169 வருடங்கள் தாண்டி அவர்களுடைய இங்கே இந்த மகாம் அவர்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடம் காணப்படுகிறது. வரலாற்றிலே நாம் தேடி பார்த்தால் இந்த அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த இறைநேசர் அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களினாலும் இவர் ஒரு இறைநேசர் என்று அடையாளம் காணப்பட்டவர். இவர்கள் கொழும்பு சென்ட்ரல் ரோட் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கொழும்பு பெரிய பள்ளியுடைய பக்கத்திலே தான் இவர் பிறந்திருக்கிறார். இவர் யார் என்று பார்த்தால், அதாவது இந்தியாவிலே இருந்து இலங்கை நாட்டுக்கு வருகை தந்த காதிரியா தரீகாவுடைய மிக முக்கியமான ஷேகுமார்களில் ஒருவராகிய முஹியுத்தீன் அல் காதிரி அல் கூத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய ஒரு ஊழியராக ஹாதிமாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். மற்றுமல்லாது ஹாதிமாக இருப்பதுடன் அன்னவர்களுடைய முதலாவது ஹலீஃபாவாக இவர்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெரிய வயது வாழ்ந்தவரும் அல்ல, திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்றவரும் அல்ல, சிறு வயதிலே இருந்து இபாதத் அல்லாஹ் என்ற பக்தியுடன் தக்வாவுடன் மிக நெருக்கமாக இபாதத்தில் அதிகமாக இருந்த ஒரு மனிதர் இவர். மற்றுமல்லாது இவர்கள் தன்னுடைய ஷேகுக்கு ஹாதிமாக இருப்பதுடன் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டதுடன் இறைவனை வணங்குவதில் மிக ஆசையுள்ள ஒரு மனிதராக, ஒரு இறைநேசராக காணப்பட்டிருக்கிறார். மற்றுமல்லாது இவர்கள் கிட்டத்தட்ட மூன்று தடவைகள் நீர்கொழும்பு பலகத்துறை என்று ஊரிலே அமைந்திருக்கக்கூடிய பள்ளிவாசலில், அதாவது ஹல்வத் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஹல்வத்து என்றால் உலகத்தை மறந்து மனிதர்களை மறந்து அல்லாஹ் என்ற சிந்தனையில் மட்டும் தனித்து இபாதத்து செய்கிறது. அதுக்கு தான் அரபில ஹல்வத்துன்னு சொல்லுவாங்க. இப்படி 3 தடவைகள் இவர்கள் ஹல்வத் இருந்ததாகவும் வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் சம்பந்தமாக சில புத்தகங்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று நாம் பார்க்கலாம், இந்த கொழும்பு பெரிய பள்ளி என்பது வரலாற்று சிறப்புமிக்க பல நூறு ஆண்டுகளை தாண்டிய பள்ளிவாசலாக இருந்தாலும், இந்த பள்ளிவாசலிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இறைநேசர் என்றால் நீங்க யோசிச்சு பார்க்கணும், அப்ப எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒருவராக இவர் திகழ்ந்திருப்பார். அதே நேரத்தில் இந்த கொழும்பு பெரிய பள்ளியுடைய வரலாற்றை நீங்கள் தேடி பார்க்கும்போது, பள்ளியுடைய வெளிப்பகுதியாக இருக்கக்கூடிய பகுதி அந்தைய காலங்களில் மையவாடியாக இருந்திருக்கிறது. வெளியில தான் அடக்கம் செய்யப்படுவாங்க. ஆனால் இவர்கள் பின்னால் இந்த ஹவுலை தாண்டி வரக்கூடிய இடத்தில் இவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்பொழுது பள்ளிவாசல் அதையும் தாண்டி விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது, இப்ப பெருசாக்கப்பட்டிருக்கு. இப்ப நாங்க எப்படி பார்க்கிறோம், மஸ்ஜிதுன் நபவியில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டது ஆயிஷா நாயுடு வீட்டுல. ஆனால் இன்று வீட்டை சுத்தி பெரிய இடம் பள்ளிவாசல் அமைக்கப்பட்டது. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்குள்ளதான் இருக்கிறாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கப்பட்டது பள்ளிக்குள்ளே இல்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கப்பட்டது ஆயிஷா நாயுடு வீட்டுக்குள்ள. இப்பொழுது பள்ளி விஸ்தரிக்கப்பட்டு மஸ்ஜிதுன் நபவியின் உள்பகுதியில் மிம்பருக்கு பக்கத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போலதான் பள்ளியுடைய வெளிப்பகுதியில் மையவாடி இருந்தது.
இவர்களுடைய விசேஷத்தன்மைக்காக வேண்டி இவர்களை பள்ளியுடைய, அதாவது பள்ளியின் உள்பகுதி அல்ல, மையவாடியுடைய ஒரு ஓரப்பகுதியில் கொண்டு வந்து அடக்கப்பட்டதன் பின்னால இந்த பள்ளி பெரிய அளவில் விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம்தான் இந்த பஹாவுத்தீன் பாக்கூஸ் கரவான் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரலாற்றில் அந்த காலத்தில் இருந்தவங்க நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு மிகவும் கண்ணியமான ஒரு இறைநேசராக, நிறைய கராமாத்துகள் இறைவனால் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு மகானாக இவர்கள் காணப்படுகிறார்கள். நீங்கள் வழமையாக ஜும்மா முடிந்ததன் பின்னால் வந்து பார்க்கலாம், நிறைய பேர்கள் இவர்களை ஜியாரா செஞ்சுவிட்டு தான் போவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் அவ்வளவு ஒரு பெரிய மகானாக இவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு வரலாற்றில் ஒரு சின்ன குறிப்பு என்று பார்க்கும்போது முஹியுத்தீனுல் காதிரி என்ற இந்தியாவிலே இருந்து வருகை தந்த அந்த மகானுடைய ஒரு ஹாதிம், அவர்களுடைய ஒரு ஹலீஃபா, வரலாற்று குறிப்பின்படி கிட்டத்தட்ட ஒரு 37 வருஷம்தான் வாழ்ந்திருக்கிறார். ஒரு சின்ன வயது, ஒரு யங்கான காலத்தில் தான் அவர் வஃபாத்தாக இருக்கிறார், திருமணம் முடிக்கவில்லை. அப்படியான ஒரு மகான் இறை நேசராக வாழ்ந்து இன்று எங்களிடத்தில் இறை நேசராக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். அல்லாஹு தாலா அவருடைய வாழ்வை பொருந்தி அவர்களுக்கு உயர்வை கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையும் அல்லாஹு தாலா பொருந்தி கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.